மகாநதி காவிரியும் விஜயும் ஒன்று சேர விஜய் ஒரு அருமையான திட்டம் போடுறாரு. அந்த திட்டப்படி காவிரி விஜயை புரிஞ்சுக்கிட்டு விஜய் கூட ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்கே விஜய் வந்து ஐயர் கூட சேர்ந்து பீர் குடிக்கிறாரு. பீர் குடிக்கும்போது காவிரி சாரதா எல்லாம் பார்க்குறாங்க. என்னடி இவன் இப்படி இறங்கிட்டான், அது மட்டும் இல்லை நாமெல்லாம் இங்கே குடும்பமாக இருக்கோம்ல, நம்ம மட்டும் இப்படி குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல பாட்டி ஒன்று விடு சாரதா, அவனுக்கு என்ன கஷ்டமோ அவன் குடிக்கிறான், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல காவிரிக்கு அப்படியே மூஞ்செல்லாம் மாறுது. என்னது விஜய் குடிக்க ஆரம்பிச்சாரு இப்படி அப்படின்னு. ஸோ இங்கே ஃபுல்லாக குடிச்சிட்டு சோக பாட்டெலாம் போட்டு விஜய் வந்து டான்ஸ் ஆடுறாரு. அதை பார்க்க பார்க்க இங்கே காவிரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் வந்து நம்மளால குடிக்க ஆரம்பிச்சாரு, இது மட்டும் தாத்தாவுக்கு தெரிஞ்சால் என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்ல இங்கே சாரதாவும் உடனே தாத்தாவை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணவும் இங்கே பாட்டி ஒன்று ஏய் சாரதா என்னடி பண்ணுற, அத்தை நீங்கள் தலையிடாதீங்க, கம்முன்னு இருங்க. என்னடி சாரதா என்ன பண்ணுற, யாருக்கு ஃபோன் பண்ணுற, அந்த விஜயோட தாத்தாவுக்கு கால் பண்ணுற. ஏன் சாரதா அவருக்கு ஏன் கால் பண்ணுற, அப்புறம் சும்மா இருக்கிறது இல்லையா, அது சும்மா விட முடியுமா இதை? குடிச்சிட்டு இப்படி ஆட்டம் போடுறான், கேட்க ஆள் நினச்சானா? சாரதா அவன் குடித்தா நீ ஏன்டி கோவப்படுற, என்னத்த பேசுகிறீங்க, இல்லை என்ன பேசுகிறீங்க? அவன் வேணும்னு நம்மளை பழிவாங்க தான் இங்கே வந்து குடிச்சிட்ருக்கான். அப்படி இருக்கும்போது அவனை சும்மா விட முடியுமா? சாரதா இங்கே பாரு, நீ தப்பு பண்ணுற. அவன் வந்து காவிரிக்காக தான் இங்கே வந்திருக்கான். காவிரியை எந்த அளவுக்கு விரும்புகிறான்னு நீயே பாரு. எப்படி இருந்த பையன் இப்போ வந்து இப்படி மாறி போயிட்டான். இப்படி மாறினது மட்டும் இல்லாமல் தான் பொண்டாட்டி கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாமளே அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்த மாதிரி இருக்கவன சாரதா. நான் சொல்கிறது கேளு, உன் வீம்புக்கு அவங்களை பலிக்கிடாக்காத, விட்டு சின்ன சிறுசுங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம். என்னத்த என்ன பேசுகிறீங்க, இல்லை என்ன பேசுகிறீங்கிற, நீங்கள் பேசுறது உங்கள் பேச்சுக்கு அழகுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு பெரிய மனுஷி தானே. நம்ம பொண்ணை எப்படி ஏமாற்றி அவன் கல்யாணம் பண்ணுங்கிற பேரில் என்னென்ன பண்ணி வச்சுருக்கான். அப்படி இருந்தும் நீங்கள் என்னமோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. இல்லை என்ன நினச்சிருக்கீங்க மனசில்? இந்த கருமத்துக்கு தான் சொன்னான் இங்கே இருக்க வேணாம், நாம் கொடைக்கானலுக்கே போயிடலாம் அப்படின்னு. ஆனால் குமரன் மாப்பிள்ளை தான் கேட்கல, வரட்டும் அன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறான்னு அப்படின்னு சொல்ல இங்கே பார்த்தா போன குமரனுக்கு விஜய் ஊற்றி கொடுக்க குமரனும் ஒரு பீரை ஃபுல்லாக குடிக்காரு. குடிக்கவும் இங்கே மாமா மட்டையாடுறாரு. மட்டையானதுக்கு அப்புறமா விஜய் வந்து காவேரி நீ இல்லாமல் நான் என்னென்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா பாரு காவேரி அப்படின்னு ஃபீல் பண்ண குமரன் ஒன்னே இங்கே பாருங்க விஜய், நீங்கள் பண்ணுறதுலாம் சரியா? எதுக்கு விஜய் இப்படி குடிக்க ஆரம்பிக்கிறீங்க? உங்களுக்கு குடிக்கிறதே பிடிக்காதானே, நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க? எல்லாம் உங்களால் தான் ப்ரோ, உங்களால் தான். நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னுடைய லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொன்னல. நான் காவேரியை என் மனசில் எவ்வளோ பெரிய கோட்டை கட்டி வச்சுருக்கேன், அதில் அவளை ராணி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கான்னு நான் உங்கள்கிட்ட சொன்னல ப்ரோ. சொன்னேன் ப்ரோ, காவேரி கூட தெரியாது ப்ரோ இதெல்லாம். ஆனால் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணீங்க ப்ரோ? எனக்கு எதுவுமே பண்ணலையே ப்ரோ. எல்லோரும் என்ன சொல்லும்போது நீங்கள் தானே ப்ரோ முதல்ல அடிச்சிங்க. நீங்கள் என்னை புரிஞ்சிக்காமல் போவீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல ப்ரோ. மனசு வலிக்குது ப்ரோ, எனக்கு மனசு வலிக்குது. நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது தப்பு தான், அது வந்து எனக்கு கஷ்டமாக தெரியல. ஏன்னா தப்பு நான் பண்ணியிருக்கேன் ஓகே. ஆனால் காவிரி நான் உண்மையாக லவ் பண்ணேன், என் மனைவியாக உண்மையாக ஏற்றுக்கிட்டேன் அவளை. ஆனால் அது பொய்ன்னு சொல்லும்போது என் மனசு எவ்வளோ வலிக்குது தெரியுமா ப்ரோ? ஸோ காதலர்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற மருந்து தான் இந்த பீரு. அதுதான் நான் இன்றைக்கி குடிக்கிறேன். இன்றைக்கி குடிக்கிறேன்னா இனிமேல் காவிரி என் கூட சேர்கிற வரைக்கும் கண்டிப்பாக குடிக்க தான் ப்ரோ போனேன், குடிக்க தான் போகிறேன் அப்படின்னு இங்கே விஜய் குமார்கிட்ட பேச இங்கே உடனே பாட்டியும் சாரதா ஃபோனை பிடுங்கிடுறாங்க. பிடுங்கிட்டு இங்கே பார் சாரதா, இது எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். நாம் மட்டும் காவிரியை விஜய் கூட அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. காவிரி நல்லபடியாக போய் விஜய் கூட வாழ்வா. ஸோ விஜயும் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை கற்றுக்க மாட்டான். நாம் அவனை இப்படி அவமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் அவன் எப்படியாவது காவிரி கூட சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லபடியாக போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லடி. ஏதாவது ஒன்று அவனுக்கு ஆகிடுச்சுன்னா யோசிச்சு பாரு, காவிரி சும்மா இருப்பாளா? ஏன் அவளுக்கு என்ன ஆமாப்பா, அவளுக்கு என்னங்கிறேன், கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணான் அவன். அப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு வந்துட்டா இவனும் அவளும் சும்மா பணத்துக்காக பழகுனாங்க அவ்வளோதான். அவன் இவளை பணத்துக்காக பழகுறான், நம்ம ஒரு வேலைக்கு போயிருக்கோம்னு அங்கே இருந்திருக்கா. மற்றபடி என்ன இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சும்மா ஏதாவது ஏற்றி விட்டுருக்காதீங்க அவளே இப்போ தான் மனசு மாதிரி அமைதியாக இருக்கா. நீங்கள் சும்மா இல்லாமல் அவன் மனசை கிண்டி விட்டு இருப்பீங்க போலுக்கு அப்படின்னு சாரதா சொல்ல உடனே பாட்டி அப்படியா காவிரி, இதுக்கு மேலே நீ அமைதியாக தானே வச்சுக்கேன். உங்கள் அம்மா இன்னும் நான் முடிவு பண்ண தெரியுமா? ஏன் காவிரி நீ அமைதியாகவே இருக்க, உன் வாழ்க்கை உன் கையில் தாண்டி இருக்குது, நீ தாண்டி பேசணும் அப்படின்னு இங்கே பாட்டி சொல்லவும் சாரதா உடனே இங்கே பாருங்கத்த, அவள் என்ன பேச போகிறா, இல்லை அவள் என்ன பேச போகிறா? அவள் தான் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இப்போ எப்படி அதுலேருந்து மீண்டு வரணும்னு தவிச்சிட்ருக்கா. அப்படி இருக்கும்போது நாம் தான் பெரியவங்க, அவளுக்கு நல்லது புத்திமதி எடுத்து சொல்லி அவள் வாழ்க்கையை திருத்தணும். ஆனால் இங்கே நீங்களே அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பொண்ணை ஏற்றி விட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லைத்த நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சாரதா சொன்னாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா குமரன்
விஜய் இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நானே அதுக்கு ஏதாவது முடிவு பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல சர்ப்ரைஸ் அப்படிங்கிற பேரில் நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பாக முடிஞ்சிச்சு விஜய். அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. சரி விடுங்க விஜய், நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போல்லாம் பண்ணி உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. நான் கண்டிப்பாக அத்தைகிட்ட பேசுகிறேன், பேசி ஏதாவது ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ப்ரோ, இனிமேல் நான் யாரையும் நம்புறதா இல்லை ப்ரோ. தன் கையே தனக்கு உதவி. நான் இனிமேல் எனக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ போகிறேன். அதான். ஆனால் அதை உங்கள் முன்னாடி வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் நாளைக்கே செத்துட்டா கூட ஏன் செத்தேன், எதுக்கு செத்தேன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும்ல. ஆனால் நாளைக்கே நான் இங்கே செத்தேன்னா காவேரிக்காக இங்கே வந்து தங்கியிருந்தான், குடித்தான், செத்து போனான். ஸோ காவேரிக்காக தான் உயிரை விட்டுருக்கான் அப்படின்னு அப்பயாச்சும் நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்களே அப்படின்னு சொல்ல, குமரனே ப்ரோ என்ன பேசுகிறீங்க நீங்கள், என்ன வார்த்தைலாம், என்ன ப்ரோ கோபம் வருதா? எனக்கு கோவம்லாம் இல்லை ப்ரோ, நான் வெறுத்துட்டேன் ப்ரோ. என்னைக்கு நீங்களாம் என்ன வெறுத்தீங்களோ அன்னைக்கு என் வாழ்க்கை நான் வெறுத்துட்டேன் ப்ரோ அப்படின்னு விஜய் ரொம்ப புலம்ப. உடனே குமரன் பொறுமையாக விஜய் கொண்டு போய் ரூமில் படுக்க வச்சுட்டு வராரு. வரவும் என்ன மாப்பிள்ள என்ன சொல்கிறான் அவன், அத்தை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிங்க அத்தை. இங்கே விஜய் தூங்கத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், அது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம காவிரி தான் முடிவு சொல்லணும். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, என்ன சொன்னான் அவன், என்ன சொன்னான் அவன் இப்போது? இல்லை அத்தை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாம் காவிரி தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். காவிரி விஜயும் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறத என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? அத்தையும் அதான் சொல்கிறாங்க. இங்கே உடனே பாட்டி, அதான்டா தம்பி நானும் சொல்கிறேன், காவிரி விஜயும் ஃப்ரெண்டாக பழகலை, அது உண்மை தான். அப்புறம் வேறு என்ன பழகுனாங்க? நீயே கேள, காவிரிகிட்ட சொல்லுவா காவிரி. என்னடி 2 பேரும் ஃப்ரெண்டாக தானே பழகுனீங்க, சொல்லு. அவனை வேலைக்கு வச்சுக்க ஒரு பொண்ணு தானே நடத்தினான் அந்த வீட்டில், வேறு என்னத்தையும் என் பொண்ணு சொந்தத்தை அனுபவிச்சிட்டா சொல்லுடி அப்படின்னு சொல்ல, காவிரி இன்னும் அழுகுறாங்க. கங்கா வந்து காவிரி சமாதானப்படுத்துறாங்க. அம்மா நீ என்னம்மா பேசுகிற, உனக்கு தெரியுமா, நீ ஃபஸ்ட்டு நிதானமாக இருமா. நீ அவசரப்பட்டு தான் உனக்கு எதுனா ஆயிடுமோன்னு காவிரி எதையுமே சொல்லாமல் எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்ன தானே நடந்துச்சு, யாராவது சொல்லி தொலைங்களேன். யாருமே தெரியுமான்னு கேட்குறேன் தவிர எதையும் சொல்ல மாட்டீங்களே, சொன்னால் தானே எனக்கும் புரியும் அப்படின்னு சாரதா கேட்க, உன்னை குமரன் இல்லத்த இப்போ தான் விஜயும் புலம்புனார் போதையில். காவேரி விஜயும் ஃபஸ்ட்டு 2 மாதம் வரைக்கும் தான் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் படி 2 பேரும் பிடிக்காமே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா காவேரிக்கு விஜயும் ஃபுல்லாக பிடிச்சி போய் 2 பேருமே அப்போவே கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையாக வாழ்ந்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட் நேரத்தில் விஜய் வந்து காவேரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அவர் பண்ண ஒரு சில விஷயம் தான் இங்கே காவேரிக்கு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. அந்த பயம் தான் இந்த பிரிவுக்கெலாம் காரணம். மற்றபடி காவேரி விஜயும் லைஃப்பில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ நாம் அவங்கள பிரிக்க போகிறது கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்க அவங்களுடைய உறவு தான் நம்ம பிரிக்கிறோம். எனக்கு என்னமோ இது தப்பாக தெரியுது. விஜய் புலம்பதெல்லாம் பார்க்கும்போது விஜய் திருந்திட்டாரு. விஜய் பண்ண ஒரே தப்பு அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும்தான். மற்றபடி விஜய் காவேரி மேலே முழு அன்பு, பாசம், காதல் எல்லாமே இருக்குது. காவேரிக்காக நாளைக்கு சாக கூட நான் ரெடியாக தான் இருக்கேன், அதுக்காக தான் இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாரு. எனக்கு என்னமோ விஜய் பேசலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக காவேரி இல்லாமல் விஜய் போக மாட்டார். காவேரிக்காக உயிரை விடவும் தயங்க மாட்டார் போல அத்தை. நாம் விஜய் பண்ணதை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு காவேரியை விஜய் கூட சேர்த்து வைக்க தான் சரியாக இருக்கும் அப்படின்னு குமரன் சொல்ல, என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? ஏய் காவேரி உண்மையை சொல்லி, நீ தான் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க, உண்மையை சொல்லு. குமரன் மாமா சொல்கிறான் உண்மையா? நீ அந்த விஜய் ஒன்று சேர்ந்தீங்களா வாழ்க்கையில், 2 பேரும் வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா சொல்லுடி அப்படின்னு சொல்ல, அம்மா என்னை மன்னிச்சிருமா, உனக்கு அடுத்தடுத்து ஏதாவது சொல்ல உனக்கு எதனா ஆகிடுமோன்னு தாம்மா நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். ஆமாம்மா, முதல் 2 மாதம் நானும் அவரும் பிடிக்காம தான் வாழ்ந்தா. ஆனால் அதுக்கப்புறமா அவர் நல்ல ஒரு கணவனாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருமா. அவரை மாதிரி ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்து வைக்கணுமா. அவர் பண்ண ஒரே தப்பு அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும்தான். லாஸ்ட் நேரத்தில் அவர் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாரு, அவரை பிரிஞ்ச என்னால் இருக்க முடியாது அப்படின்னு தாம்மா நான் அப்போல்லாம் பண்ணேன். ஆனால் அவர் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண நினச்சி இப்போலாம் பண்ணான்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுமா. அவர் இப்போ எனக்காக தான் இங்கே வந்திருக்காரு. இவ்வளோதையும் பண்ணுறது இல்லாமல் எனக்காக தாம்மா. அவர் இல்லாமல் நான் இல்லாமல் அவரும் கண்டிப்பாக வாழ முடியாதுமா. ப்ளீஸ்மா எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கம்மா அப்படின்னு காவேரி சாரதா காலை பிடிச்சி அழுகுறாங்க. உடனே இங்கே கங்கா, பாத்தியாம்மா நான் சொன்னல, அவள் உனக்காக தாம்மா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் அம்மாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, தான் குடும்பம் இனிமேலும் அசிங்கப்படக்கூடாதுன்னு அவள் இங்கே இப்படி இருக்காம்மா. ப்ளீஸ்மா உன் மனசை கொஞ்சம் மாற்றிக்கம்மா. கண்டிப்பாக விஜயால காவேரிக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராதுமா. காவேரியை விஜயை தவிர யாராலும் சந்தோஷமாக பார்த்துக்க முடியாதுமா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க, குமரன் சொல்கிறாங்க, பாட்டியும் சொல்கிறாங்க. சரி விடியட்டும், அவர் போதையிலேருந்து தெளியட்டும்,
மீதி நம்ம நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சாரதா சொல்ல, காவேரி உடனே சாரதாவை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, எங்களை சேர்த்து வச்சிருமா, என்னால் சுத்தமாக இருக்க முடியலம்மா விஜய் இல்லாமல், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, சரி சரி உள்ளே போ அப்படின்னு சொல்ல, அம்மா ப்ளீஸ்மா, அவர் போதையில் சாப்பிடாம படுத்துருப்பாருமா, நான் கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும் போய் ஊட்டிட்டு வந்துடுறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாப்பாடு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் சாரதாவுக்கு புரியுது, அப்போது நம்மளால தான் நம்ம பொண்ணு இத்தனை நாள் அந்த விஜய்கிட்ட பேசாமல் இருந்திருக்கா போல. அப்போது விஜய் மேலே உள்ளுக்குள்ளே இவளுக்கும் எல்லாமே இருக்குது. அப்படி ரொம்ப அன்பு பாசமாக இருக்க 2 பேரை பிரிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சாரதாவும் அவங்களுடைய தப்பை உணர்ந்து காவிரி விஜயும் ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க சாரதா.